ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி தலையணைக்கு கீழ் இதை வச்சு தூங்குனா வீட்டில் பணம் அதிகம் சேருமாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவருமே எந்தவித பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவோம். சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் மிகவும் இன்றியமையாதது. அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்க நாம் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி சம்பாதிக்கும் பணம் வீட்டில் சேராமல் அதிகம் செலவாகி கொண்டிருந்தால் அதற்கு காரணம் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம்தான். எப்படி சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் முக்கியமோ அதே போல ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம். வீட்டில் பணம் அதிகம் சேர இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தற்போதைய அவசர உலகில் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள போதுமான நேரம் கிடைப்பதில்லை. ஓய்வு எடுக்க கிடைக்கும் நேரம் என்றால் அது இரவு மட்டும்தான். அப்படி இரவு தூங்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலே பாதி ஆரோக்கிய பிரச்சனையை தவிர்க்கலாம். இருப்பினும் ஒரு சில காரணங்களால் போதுமான தூக்கத்தை பெற முடியாமல் பலரும் அவதிப்படுகிறார்கள். ஆனால் இப்படி சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு வாஸ்து மூலம் தீர்வு காணலாம். இப்போது சொல்ல போகிற வாஸ்து சாஸ்திரப்படி வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தலையணைக்கு அடியில் எந்த பொருட்களை வைத்து தூங்க வேண்டும் என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக மன அழுத்தத்தினால் இரவு தூங்கும்போது கெட்ட கனவு வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதா? அப்படியானால் அந்த கெட்ட கனவுகளை தடுக்க கத்தியை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும். ஆனால் கத்தியை வைத்து தூங்கும்போது பாதுகாப்பிற்காக அந்த கத்தியை ஒரு துணியால் சுற்றி வையுங்கள். அடுத்ததாக நிம்மதியான தூக்கத்தை பெற சிலர் அதிகப்படியான வேலை பளுவால் இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் அவதிப்படுவார்கள். அத்தகையவர்கள் படுக்கை அறையில் நல்ல வாசனை நிறைந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதால் அதிலிருந்து வெளிவரும் மனத்தால் மனம் அமைதி பெற்று சுற்றுச்சூழலும் இனிமையாக இருக்கும். அதே போல அந்த வாசனை நிறைந்த மெழுகுவர்த்திகளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குவதால் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம். அடுத்ததாக, ஹிந்து மதத்தில் பகவத்கீதை மிகவும் புனிதமான புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலுமே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதோடு நேர்மறையாற்றலை ஈர்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த புத்தகத்தை படுக்கையறையில் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் எதிர்மறையாற்றல் வெளியேற்றப்படும். இருப்பினும் பலர் இந்த புனிதமான புத்தகத்தை படுக்கையின் மேல் வைப்பதை மோசமான விஷயமாக கருதுகிறார்கள். அத்தகையவர்கள் இந்த புத்தகத்தை தலையணைக்கு அருகே வைத்து கொண்டு தூங்கலாம். அடுத்ததாக, வாஸ்து சாஸ்திரப்படி அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஏலக்காய் அல்லது பச்சை மிளகாயை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் நல்ல நிம்மதியான மற்றும் ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம். முக்கியமாக இது மனதை ரிலாக்ஸ் ஆக்கும். அடுத்ததாக, வாஸ்துப்படி இரவு தூங்கும்போது காப்பர் சொம்பு அல்லது டம்ளரில் நீரை நிரப்பி அதை தலையணைக்கு அருகில் வைத்து தூங்கினால் அது நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற உதவுவதோடு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. அடுத்ததாக, வாஸ்து சாஸ்திரத்தில் சோம்பு விதைகள் ராகு தோஷத்தை போக்குவதோடு தொடர்பு கொண்டுள்ளது. இப்படிப்பட்ட சோம்பை தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு தூங்கினால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதோடு அந்த மன அழுத்தத்தினால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதும் தடுக்கப்படுகிறது. அடுத்ததாக, நீங்கள் தூங்கும் பகுதியை சுற்றி எதிர்மறை ஆற்றல் அதிகம் சூழ்ந்திருப்பது போன்று உணர்ந்தால் ஒரு பூண்டு பல்லை எடுத்து தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு தூங்குங்கள். இதனால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதோடு நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற தூண்டுகிறது. வீட்டில் செல்வம் பெருக, அதாவது நாணயங்கள் நல்ல நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. அப்படிப்பட்ட நாணயத்தை இரவு தூங்கும் முன் கிழக்கு பகுதியில் வைத்து தூங்கினால் அது அந்த வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.